ஒரு வாகனத்தை முழுமையாக டிராக் செய்ய போகும் பல மைல் தூரமுள்ள செயற்கைக்கோள். இனி டோல்கேட்டில் ஆட்களே தேவையில்லை, ஆனால் நேரடியாக வங்கியிலிருந்து எடுக்கப்படும் பணம். உலக நாடுகளை மிரளவிடும் செயற்கைக்கோள் கட்டண வசதி. பொதுவா தேசிய நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் போது சுங்கசாவடி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், அங்க கட்டணம் வசூலிக்கப்படும்ல. ஆனா இப்போ சுங்க சாவடிகள்ல இப்போதைக்கு இந்த GNSS மெத்தட ஏற்கனவே இருக்கக்கூடிய சுங்க சாவடிகள்ல சோதனை ஓட்டத்துடைய அடிப்படையில அதை செயல்படுத்திட்டு வராங்க. ஆனா இது எப்போ முழுமையா செயல் திட்டத்துக்கு கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி இன்னும் தெரிவிக்கப்படல. கட்டணம் செலுத்த வேண்டியது அவசியம், ஆனா அதோடைய முறையே மாத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீண்ட வரிசையில நின்று வாகனங்கள் ஒன்னா டோல்கேட்ல கட்டணத்தை செலுத்த வேண்டியது இருக்கும். சோ பொதுமக்களுடைய பயண நேரத்தை குறைக்கிற வகையில ஃபாஸ்டாக் முறை கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சேட்டலைட் அடிப்படையில கட்டண முறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்களாமா. அதாவது குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அப்படின்ற முறையை தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த தேசிய நெடுஞ்சாலையில ஒரு வாகனம் பயணிக்குதுன்னா அதோடைய தொலைவை செயற்கைக்கோள் கண்காணிச்சுட்டு வருமாமா. அது மூலியமா வாகனங்கள் டோல்கேட்டுக்கு போகும்போது அதுல இருந்து தானாவே ஸ்கேனர் மூலியமா அது கட்டணத்தை எடுத்துக்குமாமா. அது மூலியமா பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து நேரடியா அந்த பணம் டோல்கேட்டுக்கு போயிடும். இப்போ கர்நாடகால இருக்கக்கூடிய பெங்களூர் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில 275, அதுக்கப்புறமா ஹரியானால இருக்கக்கூடிய பானிபட் ஹிசார் தேசிய நெடுஞ்சாலையில 709 இந்த இடங்கள்ல சோதனை அடிப்படையில இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்காமா. செயற்கைக்கோள் அடிப்படையில கட்டணம் வசூலிக்கும் முறையை கொண்டு வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நடைமுறையில பணம், அதுக்கப்புறமா ஃபாஸ்டாக் முறையில கட்டணத்தை செலுத்துற மாதிரி தான் இருக்கு. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா முழுமையா செயற்கைக்கோள் அடிப்படையிலான இந்த கட்டண நடைமுறையை கொண்டு வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த புதிய முறை அமலாக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த டோல்கேட்ல பணியாளர்கள் தேவை கிடையாது, கார்கள் டோல்கேட்ல ரொம்ப நேரம் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி பொதுமக்களுக்காக பல வசதிகள் கொண்டு வரப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது நாடு முழுக்க பேசு பொருள் ஆகி இருக்கிறதோட பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கு.